In this episode of Behind Us Mathi Osi with Mahadevan, நம்ம கூட ஆக்டர் சங்கவி வந்து பேச போகிறாங்க. எதை பற்றிலாம் பேச போகிறாங்கன்னா, இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு படம் வருது, பட் அதை பற்றி மட்டும் பேசாமல் அவங்களோட ஜேர்னி லைட்டாக அப்படி திரும்பி பார்த்து அமராவதி, ரசிகன், அப்போது ஆக்டர் அஜித் என்ன பேசினாங்க, அப்போது ஆக்டர் விஜய் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, இப்போது அவங்களோட க்ரோத்தை எப்படி பார்க்குறீங்க, கடைசியாக அவங்கள்ட்ட எப்போ பேசுனீங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் சங்கவி. ஹலோ, வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு 7 வருஷம் பிரேக்கா தமிழ்ல? ஆமா, ஒரு 7 இயர்ஸ் படங்க பண்ணல, பட் ஐ வாஸ் ஹோஸ்டிங் ஷோஸ், ஐ வாஸ் ஜட்ஜிங் ஷோஸ் அண்ட் ஆல். இந்த பிரேக் பத்தி பேச போறோம். அது மட்டும் இல்லாம கொளஞ்சி அப்படின்னு ஒரு நல்ல படம் நடிச்சிருக்காங்க, அதை பத்தி பேச போறோம். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அமராவதி படத்துல ஆக்டர் அஜித் கூட நடிச்சிருக்காங்க, அப்புறமா விஜய் கூட நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு இருக்கு. நாட் ஜஸ்ட் அபவுட் கொளஞ்சி, நிறைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேள்விகள் அண்ட் கொஞ்சம் அப்படி ஹிஸ்ட்ரியை திரும்பி பார்த்து அவங்க ஜேர்னி பற்றி நம்ம பேச போகிறோம். வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கொளஞ்சி ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படம். ஸோ டெஃபினட்டாகவே வந்து நீங்கள் சூஸி ஆகிட்டீங்கன்னு சொல்லலாமா இந்த பிரேக்னால? இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ படங்க பண்ணணும், நம்ம யாருன்னு தெரியணுன்றதுக்காக படங்க, சில படங்க வந்து பண்ணாதான் நம்ம ரெக்கக்னேஷன் வருன்றதுக்காக நிறைய படங்க ஒத்துப்போம். ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் வென் பீப்புள் ஸ்டார்ட் ரெக்கக்னைசிங் யூ, வென் யூ ஹேவ் ஹிட்ஸ், நல்ல படங்களாக பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் ஹீரோயினோட லைஃப் ஸ்பேனே வந்து 3 to 5 years, மேக்ஸிமம் 10 years, அதுக்கு மேலே வந்து இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் புதுசாக வரும்போது நம்மளுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே குறையும். இதோ இட் வில் பி ஒரே கிளாமர் ரோல்ஸ், ஒரே சாங்ஸ் அப்படின்னு இருக்கும். பண்ண வேலையே திருப்பி பண்ணணும்னா it will not be that interesting. ஸோ அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் வராததுனால ஐ ஹேட் ஸ்டாப்ட் ஒர்க்கிங். ஸோ என்னோட பாயிண்ட் என்னென்னா, என்ன பண்ணாலும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். when you're hosting a show, you're the important person. When you're judging a show, that's again you're important. And television especially, it is always ladies oriented. ஸோ என்ன பண்ணாலும் நம்மளுக்கு முக்கியத்துவம் இருக்கணும், அது நல்லாவும் இருக்கணும்னு பார்த்து நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அண்ட் தமிழ் படங்க பண்ணல, பட் இன் கன்னடா அண்ட் ஆல் ஐ ஹவ் டன் குவைட் அ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆஃப்டர் ஐ டிட் தமிழ். லைக் பிதாமகன் கன்னடத்தில் பண்ணேன், அதுக்கப்புறம் இந்திரான்னு சொல்லிட்டு நிறைய ரீமேக் படங்க கன்னடத்தில் கூட பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேப்லேயே வந்து நான் ஏன் தமிழ் படங்க பண்ணலைன்னா, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல், ஒரு நல்ல கதையில எனக்கு ஒரு நல்ல கதை பாத்திரம் கிடைக்கல, அதனால பண்ணாமல் இருந்தேன். அப்படியே நம்ம வந்து லெட்ஸ் ட்ராவல் பேக் இன் டைம். அமராவதி அவரோட ஃபர்ஸ்ட் படம், என்னோட ஃபர்ஸ்ட் படம் தமிழ். எப்படி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அவங்க வந்து அப்போ என்ன எப்படி பேசுவாங்க? he has always been அவங்க என்ன பேசினாலும் நியூஸ். ஆமா, அவர் வந்து ரொம்ப சிம்பிள் ஹியூமன் பீயிங். he's from a fabulous, even his parents are very sweet people. I've met his parents also. அவங்க அம்மா, she was a North Indian Punjabi, father is a Malayali. அவங்க வந்து very homely, very sweet middle class ஃபேமிலியா இருந்தாங்க. So Ajit வந்து is he's got an elder brother and younger brother. He's the second son in the family. So 3 பேருமே பசங்க. ஸோ வெரி லவ்லி ஃபேமிலி he's come up from. and ரொம்ப ரொம்ப ஸ்வீட் ஹியூமன் பீயிங். ஒரு இட் வாஸ் போத் ஆர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ 2 பேருக்குமே அது இது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏன்னா we were newcomers. So he is basically a very sweet and a very down to earth person, a very emotional person அப்படின்னு சொல்லலாம். பிரேக்ஸ்லாம் ஏதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுனது இப்போ ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி நான் வரணும், இந்த மாதிரி பர்சனல் நான் பண்ணணும்னு அவங்க சொன்னது? இல்லை அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து அது இட் வாஸ் லைக், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு வார்த்தை தமிழ் தெரியாது. அது வந்து ஐ வாஸ் அவுட் ஆஃப் மை 9th, என்னோட 9th ஹாலிடேஸ் தான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் அமராவதி பண்ணது. ஸோ ஒரு வார்த்தை தமிழ் கூட ஒழுங்காக பேச வராது. ஆனால் அவர் வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு தமிழ் நல்லா வரும். அண்ட் அப்போவே வந்து நான் வந்து ஐ ஹாவ் டு மேக் இட் பிக், நான் நல்லா நடிக்கணும், அதெல்லாம் இருந்தது. என்ன ஏதோ பார்க்க அழகாக இருக்காங்கன்னு கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சுட்டாங்க. ஐ டோன்ட் திங்க் ஐவ் டன் அ குட் ஜாப் ஆல்சோ இன் அமராவதி. அதுக்கப்புறம் போக போக தான் இம்ப்ரூவ்ட். ஸோ அவருக்கு அந்த டெடிக்கேஷன், நான் நல்லா பண்ணணும், அதெல்லாம் இருந்தது, அப்போவே இருந்தது. அப்படியே இன்னொரு பக்கம் 4 படம் பண்ணிருக்கீங்க ஆக்டர் விஜய் கூட. ஆமாம், இப்போ 2 பேருமே பெரிய ஸ்டார்ஸ் அண்ட் அது நோ டவுட்ஸ் அட் ஆல். இப்போ அவங்கள்ட்ட ரீசெண்டாக பேச முடிஞ்சதா? பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததா? I think last ஒரு 1 year back I think so, but he's always been the same. You spoke to Vijay? அவருக்கு லைக் பர்த்டேக்குன்னு விஷஸ் அனுப்புவார், நார் பர்த்டேக்குன்னு. ஸோ ஏதாவது எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்லி பார்த்தோன்னா பேசுறது. ஸோ அந்த மாதிரி he's always been the same. பட் லைக் அபவுட் விஜய் அவங்கள பற்றி சொல்லணும்னா,
ஐ ஹவ் டன் மோர் ஃபிலிம்ஸ் வித் ஹிம். ஸோ நேச்சுரலி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரை மீட் பண்ணும்போது ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு கொஞ்சம் பேசி பேசி பழகதா வில் பிகம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வில் கெட் டு நோ ஈச் அதர், வில் பிகம் கம்ஃபர்டபுள். ஸோ 4 படங்கள் பண்ணுறதுனால அந்த கம்ஃபர்ட் ஜோன்ன்றது அவங்களோட it was நல்லா இருந்தது. And it was my third film and his third film also. Rasigan was my third film in Tamil and his third film. So rendu perukume vandu as a solo hit Rasigan was a, you know, at that time it was the first film for both of us. It ran for 175 days. It ரொம்பவே நல்லா ஓடிச்சு. ஸோ அந்த படம் நடிக்கும்போது எனக்கு வந்து அப்போல்லாம் கொஞ்சம் லைக் நடிக்க வந்துட்டோம், இனிமேல் நம்ம ஒழுங்காக பண்ணணும், லாங்குவேஜ் கற்றுக்கணும், அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அதுக்குள்ளே எனக்கு வந்துடுச்சு. ஸோ ஐ யூஸ் டு சிட் லேர்ன் மை டைலாக்ஸ். அவங்களும் பக்கத்தில் உட்காந்து வி வுட் ப்ராக்டிஸ் ஆர் டைலாக்ஸ். ஸோ ஹிஸ் ஹெல்ப் மீ அ லாட் ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஈவன் வென் வி ஆர் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி. பெரிய டவுட் என்னன்னா, இப்போ வந்து ஒரு பீரியட் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண பிறகு இப்படி அமைதியாக சமத்து பிள்ளை ஆகிட்டாரு. ஏன்னா இல்லை எப்போவுமே அவங்க அப்படிதான். ஈவன் அட் தட் டைம் இன்ஃபேக்ட் நான் கிண்டல் பண்ணுவேங்க, யாரோடையும் அதிகமாக பேச மாட்டாங்க, வெரி ரேர்லி. ஸோ என் கூட நிறைய படங்க பண்ணதுனால என் கூட பேசுவாங்க. ஸோ எவ்ரி ஒன் இஸ் டு பி சர்ப்ரைஸ் ஹவு கம் ஹி இஸ் டாக்கிங் டு ஹர். ஏன்னா நிறைய பேரோட படங்க பண்ணாதான் வந்து லைக் when you start working, when you start interacting, that's when you start talking to each other. அதர்வைஸ் அவர் வந்து சைலண்ட்டாக உட்காருவோம். நான் கிண்டல் பண்ணுவேன், ஏசி இல்லைன்னா ஃபேன் அதோட தான் நீங்கள் பேசுவீங்களா, ஆப்போசிட்டில் ஒரு சேர் வச்சு யாரோடையும் பேச மாட்டீங்களான்னு கூட நாங்கள் கிண்டல் பண்ணுவோம். அப்போ கூட அவங்க அந்த மாதிரி அமைதி தான். பட் அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இஃப் ஹீ இஸ் கம்ஃபர்டபுள் ஹீ இஸ் நாடி பர்சன் அப்படின்னு சொல்ல பயங்கர கலாட்டியாக இருக்கும் அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளோட தான். இட்ஸ் நைஸ் ஃபீல். அவங்களோட ஒர்க் பண்ணவங்க இன்னும் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அந்த அளவுக்கு யூனோ ஆல் த மூவிஸ் ஆர் ரன்னிங். அண்ட் இப்போ கூட நம்ம ஒரு ஷாப்பிங்குக்கு போகிறோன்னா நான் வந்து இவங்களோட ஃபேனு, நான் பார்த்தேன்னா சொல்லுங்கள் இது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேசும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. சரி, நான் வந்து அப்போ நடிக்கும்போது லைக் அஜித் விஜயோட நடிச்சிட்டு இருப்பேன். அப்போ எல்லாம் என்னன்னா சீனியர் ஆர்டிஸ்டோட நடிக்கணும் பெரிய. ஸோ நியூ கமர்ஸ், அஜித் அண்ட் விஜய் நியூ கமர்ஸ், ஈவன் ஐ வாஸ் நியூ கமர்ஸ். என்ன அப்போ பிகாஸ் ஐ வாஸ் வெரி யங், இந்த பொண்ணெல்லாம் வந்து சீனியர் ஹீரோஸோடலாம் நடிக்க முடியாது, ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்வாங்க. நம்மளுக்கு அப்போ வந்து பெரிய ஹீரோஸோட நடிக்கணும் அப்படின்றது இருந்தது. ஸோ ஸோ திஸ் நோ ரிக்ரெட்ஸ். இப்போ நினச்சி பார்த்தா யா குட் ஐவ் ஆக்டட். ஸோ திஸ் நோ ரிக்ரெட்ஸ். ஐ டோன்ட் திங்க். ஆமாம். ஸோ திஸ் நோ ரிக்ரெட்ஸ் ஆஸ் சச். இப்போ இஃப் ஐ எம் டூயிங் சம்திங் ஐ எம் ஹாப்பி வித் இட் அண்ட் ஐ வாண்ட் டு லிவ் தட் அண்ட் என்ஜாய் தட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பேச ஆரம்பிக்கும் போது நீங்கள் சொன்னீங்க ஒரு ஹீரோனோட ஸ்பேனே வந்து 5 years to 7 yearsல முடிஞ்சிருக்குன்ற மாதிரி சொன்னீங்க. அது எதனால் அப்படி இருக்குது? பட் நீங்கள் வந்து இவ்வளோ வருஷம் சஸ்டெயின்ட், அதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுக்க வேண்டியது? நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. ஐ கேன் சே ஐ எம் லக்கி ஆர் கடவுள் புண்ணியம், ஐ எம் ஸ்டில் ஒர்க்கிங் அண்ட் ஐ எம் டூயிங் மூவிஸ், குட் மூவிஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் another thing is இப்போ வந்து கொஞ்சம் இண்டஸ்ட்ரி மாறிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோதிகா 36 வயதிலே பண்ணாங்க. மீனா ஷி இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அண்ட் ஐ ரியலி விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட். ஷீ இஸ் டூயிங் மூவிஸ் லைக் திருஷ்யம் மாதிரி படங்க மலையாளம்லேயும் வந்து பண்ணாங்க, தெலுங்குலி பண்ணாங்க. திருப்பி இப்போ இன்னொரு படம் மோகன்லால் சரோட பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு கூட நல்ல ஒரு ரோல் கொடுத்து ஒரு படம் பண்ணுற மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கு மேலே ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல படமாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ நைஸ் ஃபீல் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் இட்ஸ் சேஞ்சிங். கிளாமர் அப்படின்றது வந்து ஒரு ஹீரோனோட கரியரில் ரொம்ப வெளில எடுக்கவே முடியாத ஒரு விஷயமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐ ஹவ் டன் அது என்னென்ன கிளாமர்ன்றது எடுக்க முடியாதுன்னு இல்லை. நம்ம பண்ணுற படம் அது வந்து இஃப் இட் இஸ் அ ஹோம்லி ரோல் அதுலேயே வந்து அவங்களுக்கு ஹோம்லி ரோல் தான் சூட் ஆகும்னுவாங்க. இதே நம்ம ஒரு கிளாமர் ரோல் பண்ணி அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சுன்னா கிளாமர் தான்ப்பா, இந்த பொண்ணுக்கு வேறு எதுவும் சூட் ஆகாது அப்படின்னு ஒரு லேபிள் நம்ம இண்டஸ்ட்ரி ஆளுங்களே நம்மளுக்கு வந்து ஏன்னா குத்திடுவாங்க. நான் அமராவதி பண்ணி ரசிகன் படத்துக்கு என்னை போடும்போது ஐயோ இந்த பொண்ணு கிளாமர் ரோலுக்கு சூட் ஆகுமா, ரொம்ப ஹோம்லியாக பாவம் மாதிரி இருக்குது, இதெல்லாம் கிளாமர் ரோல் சூட் ஆகாது அப்படின்னு நினச்சி பயந்து என்னை வந்து எஸ். சந்திரசேகர் சார் ரசிகன் படத்துக்கு போட்டாங்க. ஆனால் அந்த படம் ஹிட் ஆன அப்புறமா இப்படி எப்படி தெரியும், ஒன்லி கிளாமர் ரோல்ஸ். ஒரு படம் பண்ணி அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சுன்னா அந்த கேரக்டரை வந்து உங்களோட ரிலேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரிபடி. ஸோ அந்த ரசிகன் ஹிட் ஆனால ஐ ஹேட் ஒன்லி சீரீஸ் ஆஃப் லைக் யூனோ ஒன்லி ஃபிலிம்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட், கிளாமர் ரோல், மாடர்ன் கேர்ள், அதுதான் வந்துட்டு இருந்தது. பிரேக் பண்ணுற மாதிரி பொற்காலம் அப்படின்ற ஒரு படம், அதில் வந்து என்னை நடிக்க வைக்கும் போது ஐயோ கிளாமர் இவ போய் ஒரு வில்லேஜ் கேர்ளாக எப்படி இருக்கும்னு அதுக்காக என்னை டார்க் மேக்கப் எல்லாம் போட்டு வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரை வந்து சேரன் நடிக்க வச்சுருப்பாரு.
ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு பிரேக் ஃப்ரம் சம்திங் அண்ட் டூ சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் இன்ஃபேக்ட் நான் அதை நடிக்கும்போது எல்லாருமே இது உங்களுக்கு தேவையா, பேசாமல் கிளாமர் ரோல்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக மெயின் ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்கீங்க, பொற்காலம்லேயே செகண்ட் ஹீரோயினா அது ஒரு டீக்ளாமரைஸ்ட் ரோல், இது உங்களுக்கு தேவையா, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்கன்னு அப்படி ரொம்ப நெகட்டிவ் டாக்ஸ் வந்து ஈவன் ஃப்ரம் யூனோ மை லைக் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் சர்க்கிள்லேயே ப்ரெஸ் சைட்லேருந்து கூட நிறைய நெகட்டிவ் காமெண்ட்ஸ் வந்தது. பட் படம் பார்த்து த சேம் பீப்புள் அப்ரிஷியேட்டட். ஸோ என்னதான் இருந்தாலும் இஃப் யூ டூ சம்திங் குட் அண்ட் அதுவும் ஏன் பீப்புள் அப்ரிஷியேட்டட் பிகாஸ் பொற்காலம் வாஸ் அ ஹிட். நீங்கள் பண்ண படம் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருந்து அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா அப்போ தெர் வில் பி ரெகக்னேஷன் அண்ட் பீப்புள் வில் அக்செப்ட். ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்து செமையாக இந்த ஹீரோயின் நம்ம கோலிவுட்டை பொறுத்த செமையாக பிளான் பண்ணுறாங்க, நல்ல நல்ல ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுறாங்கன்னா யார் சொல்லுவீங்க? ஆல் டைம் ஃபேவரட் இப்போ லேட்டஸ்ட் வந்து நயன்தாரா இஸ் லைக் ஆசம், போத் த கேரக்டர்ஸ் இஸ் டூ குட். அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக ஈவன் ஐ லைக் ஹன்சிகா, ஷி இஸ் வெரி வெரி க்யூட் அண்ட் பப்ளி அப்படின்னு சொல்லலாம். டெல் அஸ் அபவுட் கொளஞ்சி. கொளஞ்சி இட்ஸ் அ ஃபேபுலஸ் ஃபேமிலி என்டர்டெய்னர்னு சொல்லலாம். ஒரு நல்ல குடும்ப கதை. ஒரு ஏன்னோ குழந்தைக்கும் கொளஞ்சின்றது வந்து என்னோட பையன் கேரக்டர். ஸோ அந்த சின்ன பையனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். குழந்தைங்களோட படம் அப்படின்னு சொல்லலாம். அப்பா அம்மா குழந்தைக்குள்ளே நடக்கிற ஒரு கதை, உங்களோட கதை, என்னோட கதை, இல்லை அவங்களோட கதை. ஸோ இட்ஸ் அ வெரி என்ன சொல்கிறது, ரியல் லைஃப்லேயும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும், நம்ம என்னென்ன பண்ணுவோம், அதுதான் கொளஞ்சி அப்படின்ற ஒரு படம். சேரன் அவர்களோட ஒரு படத்தில் வந்து சப்போர்ட்டிங் ரோல் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருப்பீங்க, பொற்காலம். அந்த மாதிரி ஒரு படமா இந்த படம் ரொம்ப நாள் கழிச்சு பேசப்படுமா? ஃபார் ஷூர். கொளஞ்சிக்கு அடுத்து நிறைய படங்கள் வாய்ப்புகள் இருக்கா? இப்போ அதாவது வாய்ப்புகள் நாங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இப்போ எங்கள் ஆள்லேயே ஒருத்தர் இருக்காரு, கீழே ஃபோட்டோ எடுத்து தான் விடுவேன்றாரு. ஆக்சுவலி நவீன இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஸோ அந்த படம் பண்ணாலும் மோஸ்ட்லி வி மே கோ ஆன் ஃப்ளோ நெக்ஸ்ட் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். அது ஆக்சுவலி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்லி ஹீரோயின் வந்துட்டு 3 மெயின் லேடி கேரக்டர்ஸ் வச்சுட்டு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? நீங்கள் கொளஞ்சி சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான ரோல் எல்லாம் ஓகே, அதில் வந்து ஒரு கிராமத்து ரோல் பண்ணுறேன் ரொம்ப நாள் கழிச்சு, அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக அவங்கள கூட்டின்னு போய் வயக்காட்டை நடக்க வச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணேன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இன்னொரு நல்ல விஷயம்னா இது வந்து லைக் நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன், தன்ராம் சரவணன் டைரக்டரோட ரியல் லைஃப் ஸ்டோரி. ஸோ அவங்க ஊர்லேயே போய் இந்த ஷூட்டிங் பண்ணோம், அவங்களோட வீட்டில் தான் இந்த படம் ஷூட்டிங் பண்ணோம். ஸோ ரியல் எக்ஸாம்பிள், அவங்க அம்மா கேரக்டர் தான் அந்த புஷ்பா நான் பண்ணிட்டு இருக்கிற கேரக்டர். ஸோ ரியல் லைஃப்லேயே வந்து அந்த கேரக்டர் பார்க்க சான்ஸ் கிடைச்சிது. ஸோ ஐ குட் பிக் அப் 1 or 2 ஸ்மால் திங்ஸ் ஃப்ரம் ஹர். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது தானே? ஆமாம். நீங்கள் வந்து உங்களோட பிளான்ஸ்லாம் மாற்றிட்டு எங்களுக்காக இந்த இன்டர்வியூக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய படங்கள் பண்ணோம், டெஃபினட்டாக எங்கள் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. இன்னும் வந்து உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்து தான் ஓடுவேன்னு அடம் பிடிக்கிற அளவுக்கு ஆட்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ இந்த எபிசோட் ஆஃப் பிஹைண்ட் தி மாற்றி யோசி வித் மாதேவனில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்றது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என்னெல்லாம் பிடிச்சது என்னெல்லாம் பிடிக்கலன்றலாம் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். பிகாஸ் உங்கள் ஃபீட்பேக் எங்கள் ஃபியூச்சர். நன்றி. சொல்ல மாதிரி பாருங்க, மிஸ்டர் டி மேடி அஃபிஷியல் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களே, தேவர் மகன் பேக் ட்ராப் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எம்டிக்கு ஒரே சந்தோஷம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு pro@behindhoods.com ஒரு மெயில் தட்டி விடுங்க. நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். யூ கேன் விசிட் அவர் ஸ்டுடியோ அண்ட் கிளிக் எ